புனிதர் புரூனோ. கொலோன் நகரில் பிறந்த புனிதர் புரூனோ கர்த்தூசின் சபை நிறுவனரும் ரேம்ஸ் நகரின் பிரசித்தி பெற்ற ஆசிரியரும் ஆவார். இவர் திருத்தந்தை 2ஆம் அர்பன் அவர்களின் முன்னாள் ஆசிரியரும் நெருங்கிய ஆலோசகரும் ஆவார். தற்போதைய பிரான்ஸ் நாட்டின் ரேம்ஸ் நகரில் குருத்துவ கல்வி பயின்ற இவர் தமது ஊரான கொலோன் திரும்பி கிபி சுமார் 1055ஆம் ஆண்டு குருத்துவ அருள் பொழிவு பெற்றார். கிபி 1056ஆம் ஆண்டு இவரை திரும்ப ரேம்ஸ் நகருக்கு அழைத்த ஆயர் கேர்வேஸ் இவருக்கு ஆயர் பள்ளிகளின் தலைமை பொறுப்பை அளித்தார். கிபி 1057ஆம் ஆண்டு முதல் 1075ஆம் ஆண்டு வரை 18 வருடங்கள் ரேம்ஸ் பள்ளியின் கௌரவத்தை பேணி காத்தார். சுமார் 20 வருடங்கள் தத்துவம் மற்றும் இறையியல் கற்பிப்பதில் சிறப்பு பெற்றார். திருத்தந்தை 2ஆம் அர்பன் உள்ளிட்ட ஆயர்கள் பலர் இவரிடம் கல்வி கற்றவர்களே ஆவார். கிபி 1075ஆம் ஆண்டில் இவர் ரேம்ஸ் ரோமன் கத்தோலிக்க உயர்மறை மாவட்டத்தின் அதிபராக நியமிக்கப்பட்டார். இதனால் இவர் மறை மாவட்டத்தின் அன்றாட நிர்வாகத்தில் ஈடுபாடு கொண்டார். ரேம்ஸ் மறை மாவட்டத்தின் ஆயராக பதவியேற்க வேண்டிய காலத்தின் விளிம்பில் அதற்கு பதிலாக மத சார்பற்ற சம்பந்தங்களை துறந்து ரவுல் மற்றும் புல்சிஸ் ஆகிய 2 நண்பர்களுடன் ரேம்ஸின் நியதிகளோடு சேர்ந்து இவர் விலகிக் கொண்டார். 6 தோழர்களோடு காட்டுக்கு போய் கர்த்தூசன் என்னும் சபையை தொடங்கினார். இவர்கள் தனிமை, எளிமை, ஒருத்தல், மௌனம் இவற்றை அனுசரிக்க வேண்டும். இவர்கள் தனித்தனி சிற்றறைகளில் வாழ்ந்து கடவுளை வழிபடுவதற்கு மாத்திரமே ஒன்று கூடுவார்கள். இவர் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து தவ வாழ்வு நடத்தி கடவுளுடன் என்றும் ஒன்றித்திருந்து நடுவரின் வருகைக்காக காத்திருந்தார். திருத்தந்தை 2ஆம் அர்பன் இவரே அவருடைய ஆலோசகராக நியமித்தார். துறவற வாழ்வையை பெரிதும் விரும்பிய புரூனோ சில காலம் திருத்தந்தைக்கு ஆலோசகராக இருந்துவிட்டு இத்தாலியில் இருந்த கலப்ரியா என்ற இடத்திற்கு வந்து அங்கு தன்னுடைய வாழ்வின் கடைசி நாட்களை ஜபத்திலும் தவத்திலும் செலவழித்து வந்தார். இவர் 1101ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1674ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய புரூனோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று அஞ்சாது துணிவோடு இருந்து உண்மையை உறக்க செல்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். தூய புரூனோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.